நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீண்டும் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீண்டும் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆதி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆதி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். தேவைகளை சந்திப்பார், நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன உம்முடைய கிருபை போதும் என்று சொன்னீர். அப்பா, கிருபையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பற்றிக் கொள்வோம். இந்த கிருபை எங்களுக்கு அனுதினமும் கட்டாவே கிரியைகளை செய்ய அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா. கிருபை எங்களுக்கு போதாத ஆண்டவர், கிருபை என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் அந்த கிருபை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்த அந்த கிருபை எங்களை நடத்தும்படியா ஒவ்வொரு நாளும் கிருபையினால எங்களை நடத்தும். அதிகாலையில தேடுகிறவருடைய வாழ்க்கை கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே, அதிகாலையில உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறபடினால் உம்முடைய புதிய கிருபைக்குள்ள எங்களை கொண்டு போவோம். ஒவ்வொரு நாள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் சத்தமிட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனத்திற்கு காத்திருந்து அந்த வசனத்தை தியானித்து அந்த வசனத்துக்கு ஆண்டவர் விழித்திருந்து எங்களை உம்முடைய கரத்தில் இணைத்துக் கொள்ள அந்த வசனம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியா
எங்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் எங்களை திருப்தியாய் நடத்துகிறதுக்காக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பாய் இருந்த ஜனங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய முறுமுறுப்பை நீக்கி அவர்கள் விரும்புகிறதை கொடுத்து அவர்களை திருப்தியாய் நடத்தின கர்த்தர் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா முறுமுறுப்புகளையும் எல்லாம் தேவையில்லாத காரியங்களை எடுத்து எங்களையும் கர்த்தாவே இந்த 4ஆம் மாதத்தில் கடைசி இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனையில திருப்தியாய் நடத்தலாம். ஆமாப்பா, குறைவு என்பது என் வாழ்க்கையில இராதபடிக்கு குறைவை நிறைவாக்குற கிறிஸ்துவுடைய மகிமை என் வாழ்க்கையில நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க எங்களை ஒப்புக்கொடு. எங்க திருச்சபையை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்க திருச்சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். திருப்தியாய் கர்த்தாவே நீங்க நடத்துங்க, நன்மையாய் நடத்துங்க, புதிய கிருபையினால நடத்துங்க. உங்கள் கிருபை இம்மற்றுமாய் இந்த 4ஆம் மாதத்தில் 27ஆம் தேதி இந்த காலை வரையில நடத்தின கிருபை இன்னும் 3 நாட்கள் உண்டாண்டவரே. நாங்கள் புதிய ஒரு மனாந்தரத்துக்குள்ள கடந்து இதுவரையிலும் எங்களை உடைய கிருபையினால இனியும் உடைய கிருபையினால எங்களை தாங்க போவதற்காக ஏந்த போது காசுகிறோம். இந்த நாளில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள தேவ கிருபையை பெற்றுக் கொண்டு நான் வெறுமையாய் வந்தேன், என்னை கிருபை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுடைய வார்த்தை. இந்த கிருபையில தாங்குங்க, ஏந்துங்க. விசேஷமாக தாவி இந்த திருச்சபையில நடைபெறுகிற ஆண்டவரே இந்த 5ஆம் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிற இந்த திருமணத்துல கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள ஆண்டவரே அந்த திருமணத்துல எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து கானாவூர் கல்யாணத்தை கர்த்தர் வந்து ஆசீர்வதித்தது போல ஆசீர்வாதம் பரிபூரணமாக இந்த கருத்துல திருமண வீட்டாரையும் நாங்கள் ஒப்புக்கொள்ளும், வந்த பிள்ளைகளையும் இந்த கருத்துல நீ ஆசீர்வாதம் இந்த கிருபைக்குள்ள பலப்படுத்துங்க, தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க, சுமந்து செல்லுங்க. நாங்கள் வந்தோம், அவரை பார்த்தோம், அவரிடத்துல எங்கள் மனபாரத்தை இறக்கினோம், அவர் எங்களுக்கு பூரணத்தின் கிருபையை கொடுக்கிறார். தாழ்மையாய் நாங்கள் அவரிடத்துல வந்த வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த கிருபை எங்கள் வாழ்க்கையில நிலைத்தது. இந்த கருத்தலோ நீங்களே நடத்துங்க, ஆசீர்வாதம். விசேஷமாக கர்த்தாவே இன்று மாலை நடக்கிற அமாவாசையின் விடுதலை சபத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தடைகளை உடைத்துக் கொண்டுவோம். இந்த கருத்தலோ பெரிய காரியம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூல ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புமே என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் சோதரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you, God with you. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுங்க, விசாரிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.